ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை, பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர், நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குது, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகிடா. டேய் 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 புளி மூட்டை, லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏற கொன்னுறேன் உன்னைய. ஏய் இறங்கிப்படா. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் நான் அன்னைக்கு அவளை திரும்பவும் பார்த்தேன். தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள பாப்பா. டேய், அங்கிள் கூட வரமாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாடா? பையன் அழுதா வழியில் ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் பிள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் தான் எல்லாம். யாராக இருந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்க மட்டும் தான் உள்ளே விட சொல்லி ஆர்டர். ஓ, அங்கிள் நானும் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி டு டு. ப்ளீஸ் கெட் அவுட். ஹலோ சார், சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்காரு. நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க, நான் கூட 500 rupees கொடுத்தேன். ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ, இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, அப்போல்லாம் சொல்லாம அது எப்படா பிரச்சனைனா மட்டும் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ. சரி, அந்த பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீரு தானே கூலிங்காக இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிடறேன். இவனை பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமுக்களி மாதிரி. கிடே இன்னமும் தெரிலடா, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்போ கூட பாரு, ஒரு கூலிங் பேர் தான் இருந்துச்சு, அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரி, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய், டீச்சர்ரா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா? இல்லடா. உன் நம்பரை கொடுத்தியா? என்னடா? அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பரை வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன்னுரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். ஓனர்,
நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏற்றிடுவான். நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போனேன். இப்போதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போகிறேன். உனக்கேன்பா சிரமம்? இதில் என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குது. போகிற வழி தானே விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க, அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்பட்றான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? வந்திருப்பா. உங்கள் பையன் 5ல் 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தால் இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், போக போக சரியாயிருவான் சார். சார், எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது சார், அதை நாங்கள் காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோ தான் சார் சொல்கிறது. குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க, உங்கள் கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள். மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார். நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் பாருங்க, பண்ணி முட்டை. சாரி ஓனர். இந்த வயசில் நல்லா படித்தா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறளில் சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை கட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூலில் படிக்கிறது பிரச்சனையாக இருந்தால் கிளாஸ் டீச்சர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், ஆம் ஐ ரைட்? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்குறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்கு. அவன் ஒழுங்காக படிக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எப்போ வேணா கூப்பிடலாம். மேடம், தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர், என் நம்பர் என்ன உரிமை. தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். ஒரு வேலையாக வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. யாரா அவன் இந்த நேரத்தில்? ஹலோ. ஹாய், நான் தான் கீதா பேசுகிறேன். ஹலோ, இதான் உங்கள் நம்பரா? பயங்கர ஃபேன்சியாக இருக்குங்க. இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிசிஓலேருந்து பேசுகிறேன். என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அண்ணா நகரில் இருக்கிற காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பாய். பாய்ங்க. ஐயோ, ஐ லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ, சாரிங்க. நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை பரவாயில்ல, இப்போ தான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ, இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போகிறேன்.
லைஃப் விஷயம் தானே. அது அப்படியே கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது என் லைஃப் பத்தி இல்ல, உங்க லைஃப் பத்தி. கிரீட்டிங் கார்டு அண்ட் டைரி மில்க் ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. எப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சார் பில் சார். பில் பே பண்ணுறா. இது வேறு ஏன் அது ஃபாரின் மூவி இல்லை? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா? உட்காருங்க.